இது எங்கிருந்து வருகிறது? பாறைகளின் இடுக்குகளிலிருந்து நீர் வருவதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் உள்ளன. நீரூற்று நேச்சுரல் ஸ்பிரிங்ஸ். மலைகளின் உட்புறத்தில் மழைநீர் சேமிக்கப்பட்டு அது பாறைகளுக்கு இடையே உள்ள சிறிய துளைகள் அல்லது இடுக்குகள் வழியாக வெளியேறும். இது ஒரு இயற்கை வடிகட்டி போல செயல்படுவதால் அந்த நீர் மிகவும் சுத்தமாகவும் குளிர்ந்தும் இருக்கும். ஈரப்பதம் மற்றும் ஒடுக்கம் கண்டென்சேஷன். மலைப்பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் காற்றில் உள்ள ஈரப்பதம் பாறைகளின் குளிர்ச்சியால் நீர்த்துளிகளாக மாறி பின் அது தீர்த்தம் போன்ற சுவையை பெறுகிறது. இது இயற்கையின் ஒரு அற்புதமான நீரியல் சுழற்சி முறை மட்டுமே. நிலத்தடி நீர் இருக்கும் வரை இந்த நீர் வரும், நீர் வற்றிப்போனால் நின்றுவிடும். குரங்குகள் மற்றும் தண்ணீர் என்ன தொடர்பு? பழங்காலத்தில் குரங்குகள் மரம் மற்றும் பாறைகளின் மேல் அமர்ந்திருக்கும்போது திடீரென நீர்வரத்து அதிகரிப்பதை பார்த்த மக்கள் குரங்குகள்தான் நீரை வரவழைக்கின்றன என்று நம்பியிருக்கலாம். ஆனால் இதன் உண்மை பின்னணி இதுதான். அதிர்வுகள். பாறைகளின் இடுக்குகளில் தேங்கியிருக்கும் நீர் ஒரு சிறிய அழுத்தம் அல்லது அதிர்வு ஏற்பட்டால் கூட வெளியே கசியத் தொடங்கும். குரங்குகள் கூட்டமாக பாறைகளின் மீது தாவி ஓடும்போது அல்லது குறிப்பிட்ட இடத்தில் அமரும்போது ஏற்படும் லேசான அதிர்வுகள் பாறைகளின் இடுக்குகளில் அடைபட்டிருக்கும் நீர்த்துளிகளை விடுவிக்க உதவும். குரங்குகளின் உள்ளுணர்வு. விலங்குகளுக்கு இயற்கையிலேயே நிலத்தடி நீர் அல்லது ஈரப்பதம் எங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை உணரும் திறன் உண்டு. பாறையின் எந்த பகுதியில் குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருக்கிறதோ அங்குதான் குரங்குகள் அமர விரும்பும். தண்ணீர் வருவதும் நிற்பதும் ஏன்? தீர்த்த மழை என்பது உண்மையில் ஒரு பாறை கசிவு ராக் சீப்பேஜ் நிகழ்வு. இது மர்மம் போல தெரிவதற்கு சில காரணங்கள் உள்ளன. காற்றின் திசை. மேலிருந்து மெல்லிய துளிகளாக கீழே விழும் நீர் காற்று வீசும் திசையை பொறுத்து இடம் மாறும். நீங்கள் ஒரு இடத்தில் நிற்கும்போது காற்று பலமாக வீசினால் தண்ணீர் உங்கள் மேல் விழாமல் தள்ளி விழலாம். சட்டென காற்று நின்றால் மீண்டும் அதே இடத்தில் தண்ணீர் விழும். இதுதான் நின்றால் வருகிறது, நகர்ந்தால் இல்லை போன்ற மாயையை உருவாக்குகிறது. மழைநீர் சேமிப்பு. மலைகளின் உச்சி பகுதியில் பெய்யும் மழைநீர் பாறைகளின் அடுக்குகளில் மெதுவாக இறங்கி வர வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் கூட ஆகலாம். கீழே வெயில் அடிக்கும் போதும் மேலே தீர்த்தம் கொட்டுவதற்கு இதுவே காரணம். மர்மமா உண்மையா? இந்த நீரை மக்கள் புனிதமாக கருதுவதற்கு முக்கியமான காரணம் அதன் தூய்மை. பாறைகளின் பல அடுக்குகளை தாண்டி வருவதால் மண்ணில் உள்ள அசுத்தங்கள் நீக்கப்பட்டு பாறைகளில் உள்ள தாதுக்கள் மினரல்ஸ் அதில் கலந்து விடுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், பழங்கால கதைகள் குரங்குகளை ஒரு காரணமாகச் சொன்னாலும் உண்மையில் அது புவியீர்ப்பு விசை, பாறைகளின் அமைப்பு மற்றும் நிலத்தடி நீர் அழுத்தம் ஆகியவற்றின் கூட்டுச் செயல்பாடே ஆகும். குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் வருவதும் நிற்பதும் அந்த பாறையின் உட்புறத்தில் நீர் எந்த வேகத்தில் கசிகிறது என்பதை பொறுத்தது. இதில் மாயங்கள் ஏதும் இல்லை. இயற்கையின் அற்புதமான வடிகட்டுதல் முறை மட்டுமே உள்ளது. இது அறியப்படுத்த முடியாத உண்மை.